பிதா குமாரன் பரிசுத்தாவியானவராகிய திரியேக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாம் கிறிஸ்தவ இறையியல் தொடர் வகுப்புகளை கவனித்துக் கொண்டு வருகிறோம். இது இன்றைக்கு 6வது வகுப்பு. இறையிலே நோக்கத்தை, இறையிலுடைய அவசியத்தையும் அவசரத்தையும் நாம் பார்த்தோம். இறையியல் என்றால் என்னவென்று சொல்லி பார்த்தோம். இறையியல் படிக்கிறவர்கள், பேசுகிறவர்களை பல விதங்களில் இருக்கிறார்கள். அதை எந்தெந்த விதங்களில் வகைப்படுத்தலாம் என்று சொல்லி பார்த்தோம். அடுத்ததாக இறையியல் பிரிவுகள் என்ன என்று சொல்லி முதல் பாகத்திலே 5 பிரிவுகளை, கடந்த வகுப்பிலே ஏனைய பல பிரிவுகளை பார்த்தோம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு காரியம் மிக முக்கியமான ஒரு காரியம். இறையியலுடைய பணி, த ஃபங்க்ஷன் ஆஃப் தியாலஜி. இறையியலின் பணி, இறையியல் என்ன செய்கிறது என்கிற பணியை நாம் பார்ப்போம். நேரம் இருக்குமானால் அதற்கு அடுத்ததாக இறையியல் படிப்பதால் நமக்கு இருக்கிற நன்மைகளை குறித்து கூட பார்க்கலாம். இறையியல் என்ன வேலை செய்கிறது? ஒரு நபர் இறையியல் படிக்கிறார், இல்லை படித்து முடித்து அவர் பலருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய நிலைக்கு வந்து விட்டார் என்று சொல்லும்போது அதனால் என்ன நடைபெறுகிறது? இறையியலுடைய பணி என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது சில காரியங்களை நாம் சொல்ல முடியும். முதலாவது, உண்மையை, நிச்சயத்தை, என்ன என்கிற காரியத்தை அதை விவரிக்க உதவுகிறது. எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ரியாலிட்டி. அது இறையியல் என்கிற பதம் கிறிஸ்தவத்திற்கு முன், அதாவது 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே, இயேசு கிறிஸ்துவனுடைய முதலாவது வருகைக்கு முன்பதாகவே கிரேக்கராலே இந்த பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இறையியலாளர்கள் என்கிற பதத்தை கிரேக்கர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். யாருக்கு பயன்படுத்தினார்கள் என்றால், கிரேக்க மதங்களிலே பல்வேறு மத கடவுளர் இதிகாச புராண நம்பிக்கைகள் உண்டு. இந்த இதிகாச புராணங்களை, கிரேக்க தேவர்களை குறித்தும் எல்லாவற்றினுடைய துவக்கத்தை குறித்தும் பாடல்கள் வடிவிலும் தத்துவங்கள் வடிவிலும் பேசக்கூடியவர்களை இறையியலாளர்கள் என்று சொல்லி கிரேக்கர்கள் அழைத்திருக்கிறார்கள். அதாவது எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியவர்களை, விளக்கக்கூடியவர்களை, விவரிக்கக்கூடியவர்களை இறையியலாளர்கள் என்று அழைத்திருக்கிறார்கள். அதாவது விவரிக்கக்கூடியவர்களை இறையியலாளர்கள் என்று அழைப்பதிலே தவறில்லை. ஏனென்றால் ஒருவர் இறையியல் படிக்கும்போது நிச்சயத்தை, உண்மையை விளக்குவதும் புரிந்து கொள்வதும் இங்கு நடைபெறுகிறது. ஆண்டவர் நமக்கு வேதாகமத்தை கொடுத்து, ஆண்டவருடைய வார்த்தைகளை கொடுத்து, அதனுடைய நோக்கம் நாம் அவரை அறிந்து கொள்வதும் அவரை குறித்து புரிந்து கொள்வதும். ஒரு நபர் இறையியல் படிக்கும் போது என்ன நடைபெறுகிறது? இறையியல் என்ன வேலை செய்கிறது? உண்மையை, உலகம், படைப்பு, வியாதி, பிரச்சனைகள், இதனுடைய அடிப்படை உண்மைத்தன்மை, ஏன் பிரச்சனை, ஏன் உலகத்திலே கவலைகள், ஏன் உலகத்திலே துக்கம், பாடு, வேதனைகள், ஏன் மனிதன் எந்த விதத்திலே மிருகங்களிலிருந்து வேறுபட்டவனாக, தனித்துவமானவனாக இருக்கிறான் என்பதற்கான நிச்சயத்தை விளக்குவதற்கு இந்த இறையியல் உதவுகிறது. இல்லை, இந்த இறையியல் அந்த பணியை நிறைவேற்றுகிறது. இந்த இடத்திலே ஒன்றை கவனிக்க வேண்டும். இறையியல் உண்மையை, ஊற்றை, இல்லாவிட்டால் அதனுடைய மூலத்தை, துவக்கத்தை, துவக்க புள்ளியை குறித்து விளக்குவதனாலே நீங்கள் விஞ்ஞான ரீதியாக அனைவற்றுக்கும்
நீங்கள் விடை காண்பதற்கு முயற்சிக்க கூடாது. இன்றைக்கு அநேகர் செய்கிற தவறு என்னவென்றால், முற்றிலும் பைபிளை விஞ்ஞான ரீதியில் பார்ப்பது. ரவி சார் கூட உங்களுக்கு எடுத்திருப்பாங்க, ஆதியாகமும் விஞ்ஞானம் என்று சொன்ன முதலாவது அதிகாரத்தில். இந்த விஞ்ஞான பார்வை, அதில் இருக்கிற பிரச்சனை என்னவென்று சொன்னால், விஞ்ஞானத்தினுடைய சமகாலத்தின் அளவுகோல்களை வைத்து உண்மையையும் இறையியலையும் அளவிட முயற்சிப்பது, இல்லை பைபிளை அளவிட முயற்சிப்பது. அதாவது ஒரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரியும். கலீலியோ என்கிற ஒரு நபர் இருந்தார். கலீலியோ என்பவர் அவர் ஒரு அஸ்ட்ரானமிஸ்ட், வானவியலாளர். இந்த கலீலியோ என்ன சொன்னார் என்றால், பூமியை சுற்றி மற்ற கோள்கள் வரவில்லை, சூரியன் சந்திரன் போன்றவை. சூரியன் பூமியை சுற்றவில்லை, பூமி தான் சூரியனை சுற்றுகிறது என்று அவர் முன்வைக்கும் போது, அன்றைக்கு இருந்த கத்தோலிக்க சபை தலைவர்கள் அதை எதிர்த்தனர். ஏனென்றால் யோசுவா 10:13 பார்க்கிறோம், சூரியனும் சந்திரனும் நின்றது என்று சொல்லி பார்க்கிறோம். இதை அப்படியே எடுத்துக்கொண்டு இந்த வசனம் விஞ்ஞான ரீதியில் அந்த வார்த்தையை பேசுகிறது என்று சொல்லி அப்படி புரிந்து கொண்டு, பைபிள் சொல்லுகிறது சூரியனும் சந்திரனும் நிற்கிறது. அப்படி என்றால் பூமி சுற்றவில்லை, சூரியன் தான் சுற்றுகிறது, சுற்றுகிற சூரியன் நின்றது என்று அவருக்கு விரோதமாய் செயல்பட்டு அவர் தண்டிக்கவும் படுகிறார். ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், விஞ்ஞான ரீதியாக இன்றைய விஞ்ஞான ரீதியிலே நாம் கண்டுபிடித்த காரியம், பூமி தான் சூரியனை சுற்றுகிறது, சூரியன் பூமியை சுற்றவில்லை. நாட் ஜியோசென்ட்ரிக் பட் ஹீலியோசென்ட்ரிக். பூமி தான் சூரியனை மையமாய் சுற்றி கொண்டிருக்கிறது. 365 கால நாட்களிலே ஒரு சுற்றை நிறைவு செய்கிறது. அப்படி என்றால் பைபிள் தவறா என்று கேட்டால் பைபிள் தவறில்லை. அப்போ ரியாலிட்டி, உண்மையை பைபிள் இந்த இடத்திலே விவரிக்கவில்லையா என்று கேட்கும்போது, சூரியனை பூமி சுற்றி வருகிறது என்கிற உண்மையை கூறுவதற்காய் பைபிள் பிரகாரமாக எழுதப்படவில்லை. அன்றைக்கு யோசுவாவுடைய நாட்களிலே சொல்லப்பட்டது எந்த அடிப்படையில் என்றால், இன்றைக்கு நாம் செய்தித்தாள்கள் கூட பார்ப்போம், அங்கு தெரியவில்லை, காலை சூரிய உதயம், அஸ்தமன நேரம், உதய நேரம் என்று சொல்வார்கள். அது வழக்கு சொல். இப்போ சூரிய உதய நேரம் என்று சொன்ன உடனே சூரியன் கீழிருந்து பூமிக்கு கீழிருந்து புதிதாக உதித்து வருகிறது என்கிறது விஞ்ஞான வார்த்தைகள் அல்ல, அது வழக்கமான வார்த்தை, அது தெரியும். அதே போல்தான் அந்த இடத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே பைபிள் உண்மைகளை பேசுகிறது. எது மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அறிந்து கொள்வதற்குரிய உண்மைகளை தேவன் நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையினாலே பைபிள் உண்மைகளை பேசுகிறது, தேவனை குறித்த உண்மைகளை பேசுகிறது, மனிதனை குறித்த உண்மைகளை பேசுகிறது, பாவத்தை குறித்த உண்மையை பேசுகிறது, இனி வரும் உலகத்தை குறித்த உண்மையை பேசுகிறது, இந்த உலகத்தின் தோற்றம் முடிவை குறித்த உண்மையை பேசுகிறது. So the Bible explains the reality, விவரிக்கிறது, உண்மையானதை, சத்தியத்தை சரியான விதத்திலே அதை ஒளிவு மறைவின்றி பேசுகிறது. ஆனால் அது விஞ்ஞான ரீதியிலே ஒவ்வொரு காரியத்திற்கும் உரியதை பேசவில்லை. பைபிளை அந்த அவசியத்திற்காக கொடுக்கலாம். பைபிளிலே விஞ்ஞான உண்மைகள் இருக்கிறதா? பல இடத்துல விஞ்ஞான உண்மைகள் இருக்கிறது. ஆனால் பைபிள் விஞ்ஞான புத்தகம் அல்ல. பைபிளில் இன்றைக்கு ஒரு கார் பழுதுபட்டால் என்ன செய்ய வேண்டும் என்று இல்லை, ஒரு வாகனத்தை உருவாக்குவது எப்படி என்று இல்லை. So the Bible does not explain about a function of a car or electronic gadgets or social media இல்லை.
ஆனால் அனைவற்றுக்கும் பிரச்சனையாய் காணக்கூடியவர்களுக்கு தீர்வு பைபிளில் இருக்கிறது. பைபிள் உண்மையை விவரிக்கிறது என்று சொல்லும்போது, இப்போ பைபிள் நேரடியாக சொல்லாதவைகளை என்ன செய்கிறது? பைபிள் வாகனங்களை பற்றி ஒன்றும் சொல்லலை, அப்போ வாகனம் வச்சிருக்கலாமா? செல்ஃபோனை பற்றி ஒன்றும் சொல்லலை, செல்ஃபோன் வச்சிருக்கலாமா? சமூக வலைதளங்களை பற்றி சொல்லவில்லை, அதை பயன்படுத்தலாமா என்று பார்க்கும்போது என்ன அறிய வருகிறோம் என்றால், இன்றைய விஞ்ஞான முன்னேற்றங்களை நாம் உபயோகிக்கிற விதத்தை பைபிளுடைய செய்தியின் அடிப்படையிலே அதனுடைய சாதக பாதகங்களை நம்முடைய வாழ்விற்கு கொண்டு வருவது பைபிளுடைய கோட்பாடுகளின் அடிப்படையிலே இருக்க வேண்டும். இங்குதான் எத்திக்ஸ் வருகிறது, கிறிஸ்தவ வாழ்வியல். இந்த வாழ்வியல் சார்ந்த கோட்பாடுகள் பைபிளில் இருக்கிறது, அந்த அடிப்படையிலே அணுக வேண்டும். எந்த காரியத்திற்கும் அடிப்படையான வாழ்வியல் கோட்பாடுகள் பைபிளில் இருக்கிறது. அதனுடைய பிரச்சனைகளுடைய பெயர் புதுசாக இருக்கலாம், கண்டுபிடிப்புகள் புதுசாக இருக்கலாம், ஆனால் அது சார்ந்து வருகிற பிரச்சனைகள், தீங்குகள், அது தாக்கத்தை ஏற்படுத்துகிற இடம் எல்லாம் அந்த காலத்திலிருந்தே ஒரே நிலையில் தான் வருகிறது. பாவம் இன்றைக்கு பல வடிவங்களிலே பாவம் செய்வதற்கு வாய்ப்புகள் வந்தாலும் பாவம் ஏற்படுத்துகிற தாக்கம் அன்றைக்கும் விளைவு ஒன்றுதான், இன்றைக்கும் விளைவு ஒன்றுதான். அப்போ அந்த இடத்துல என்ன வருகிறது? எக்ஸ்பிளனேஷன், உண்மையை விவரித்தல். ஆகையினால இன்றைக்கு விஞ்ஞானத்திற்கும் பைபிளுக்கும் முரண்பாடு என்று சொல்லுகிறவர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, பைபிள் விஞ்ஞானத்தை முழுவதுமாக விவரித்து விளக்குவதற்கு எழுதப்படவில்லை. தேவன் மனிதனுக்கு படைத்த நோக்கத்தையும் அவனுக்கு தேவன் கொடுத்திருக்கிற நித்திய திட்டத்தையும் அவன் அறிந்து கொண்டு இந்த வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளவும், இந்த உலகில் வாழும்போது வெளிச்சமாகவும் உப்பாகவும் இருந்து தேவனுடைய மகிமைக்காக வாழ்கிறவனாக இருந்து நித்தியத்திற்குள் தேவன் தந்திருக்கிற பிரதிபலனையும் தேவ திட்டத்தினுடைய முழுமையும் பங்கடைவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறான். அதற்காக என்ன செய்ய வேண்டும் என்கிற அனைத்து காரியங்களும் பைபிள் உண்மையை வெளிப்படையாக விவரித்து சொல்கிறது. இறையில் படிக்கும் போது இவைகளை நாம் அறிந்து கொள்ளுகிறோம், தேவனை குறித்த உண்மைகளை அறிந்து கொள்ளுகிறோம், விவரங்களை அறிந்து கொள்ளுகிறோம். சொல்வார்கள், எக்ஸ்பிளைன் மீ, எங்களுக்கு விளக்கி காண்பீங்க. எப்படி கந்தாகிய மந்திரிக்கு பிலிப்பு விளக்கி காண்பித்தாரோ, எம்மாவூருக்கு போகிற சீஷர்களுக்கு எப்படி விளக்கி காண்பித்தாரோ, இறையில் என்ன பணி செய்கிறது? தேவனை குறித்த உண்மையை, தேவ திட்டத்தை குறித்த உண்மையை விளக்கி நமக்கு புரிய வைக்கிறது, அந்த பணியை செய்கிறது. சரியான முறையில் இறையிலை கற்காதவர், படிக்காதவர் தேவனை குறித்த உண்மைகளை சரியான விதத்தில் விளங்கி கொள்ள முடியாது. அவர் தடுமாறுவார், குழப்பமடைவார். சரி, இரண்டாவது இறையிலுடைய பணி என்னவென்று சொல்லும்போது, கிறிஸ்தவ நம்பிக்கைகளை தொகுத்து தருகிறது. கிறிஸ்தவ சரித்திரத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து நீங்கள் பார்க்கும்போது கிறிஸ்தவ நம்பிக்கைகளுடைய தொகுப்பை வழங்குவது ஒரு கட்டாயமானது. 2ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியிலே விசுவாச சட்டம் என்கிற அடிப்படையிலே, நம்ம சிஸ்டமேட்டிக் தியாலஜியும் படிக்கிறோம் இல்லையா, 2ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியிலே விசுவாச சட்டம், ரூல் ஆஃப் ஃபெய்த் என்கிற அடிப்படையில் முக்கியமான கிறிஸ்தவ நம்பிக்கைகளை தொகுத்து வழங்கினர். எதற்கு? கிறிஸ்தவ நம்பிக்கைகளுக்கு விரோதமாக இயேசுவின் தெய்வீகம், பரிசுத்தாவினுடைய ஆளுமை விரோதமாக பேசக்கூடியவர்களை கண்டிப்பதற்கு. அடுத்ததாக 2ஆம் நூற்றாண்டு பிற்பகுதி, 3ஆம் நூற்றின் முற்பகுதியிலே ஓரிகன் என்கிற இறையியலாளர் முதல் கோட்பாடுகள் என்கிற தன்னுடைய
எழுத்து மூலமாக தேவனை துவங்கி கடைசி காலம் வரைக்குமான ஒரு முறைப்படுத்தப்பட்ட இறையியல் தொகுப்பை அவர் வழங்கினார். அது முதற்கொண்டு நூற்றுக்கணக்கான முறைப்படுத்தப்பட்ட இறையியல் புத்தகங்கள் வந்திருக்கிறது. வேதாகம இறையியல் வந்திருக்கிறது. நாம் கடந்த 2 வகுப்புகளை பார்த்தோம். இறையியல் கிளைகள் இல்லை உட்பிரிவுகள் என்று சொல்லி பார்க்கும்போது அதை பல நிலைகளிலே பிரிக்கலாம். நம்பிக்கைகள் அடிப்படையிலே பைபிளுடைய நம்பிக்கைகளுடைய தொகுத்து படிக்கலாம், பைபிளுடைய புத்தகங்கள் அடிப்படையாக படிக்கலாம், ஆசிரியர் அடிப்படையாக படிக்கலாம், கிறிஸ்தவ சரித்திர அடிப்படையாக படிக்கலாம், சபை பிரிவு அடிப்படையாக படிக்கலாம், சமகாலத்தின் அடிப்படையாக படிக்கலாம். அடுத்ததாக கடந்த வகுப்பிலும் வேறு சில காரியங்களை பார்த்தோம். கிறிஸ்தவத்தினுடைய தற்காப்பு செய்வதற்கென்கிற அடிப்படையிலே படிக்கலாம், இயற்கையிலிருந்து தேவனை வெளிக்காட்டுவதற்கு படிக்கலாம், தத்துவார்த்த முறையிலே படிக்கலாம், கிறிஸ்தவ வாழ்வியல் சார்ந்து படிக்கும். இப்படி அநேக விதங்களிலே தொகுத்து படிக்கலாம். இந்த பணியை தொகுத்து கொடுக்கிற பணியை இறையியல் செய்கிறது. ஒரு நபர் சாதாரணமாக வெறுமனே பைபிளுடைய வரிசையாக படிப்பது அது வேண்டும், வரிசையாக படிக்கணும். வரிசையாக வாசிக்கிறது படிப்பது வேறு. பைபிளுடைய நம்பிக்கைகளை அட்டவணைப்படி தலைப்பு வாரியாக தொகுத்து அதை முறையாக படிக்கும்போது அதில் பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு கருப்பொருளை குறித்த ஒரு புரிதலையும் நிச்சயத்தையும் சரியான விளக்கத்தையும் அவர் அறிந்து கொள்ள முடியும். இப்படி ஒரு நபர் தொகுத்து முறைப்படுத்தி படிக்கும்போது சொல்லப்படுகிற எந்த ஒரு உபதேசத்தையும் ஒரு சபை பிரிவுடைய நம்பிக்கைகளையும் சோதித்து அறிய முடியும். ஒரு நபர் ஒரு உபதேசத்தை குறித்த தவறான போதனை செய்கிறார், உதாரணத்திற்கு கிறிஸ்துவை குறித்து தவறாய் போதிக்கிறார் என்றால் அந்த போதனை சார்ந்த விஷயம் பைபிளில் எங்கு வருகிறது, எங்கெங்கெல்லாம் வருகிறது, என்ன சொல்லுகிறது என்பதை தொகுத்து முறைப்படுத்தி படிக்கும்போது உண்மைகளை அறிந்து கொள்ள முடியும். ஒரு நபர் ஒரு வசன பகுதி எடுத்து தவறாய் விளக்குகிறார் என்று சொன்னால் முறையாக போதனை அடிப்படையிலே முழு வேதாகம போதனையை தொகுத்து படிக்கும்போது அதை இனங்கண்டு கொண்டு அதனுடைய சரியான விளக்கத்தை அறிய முடியும். ஆனால் இங்கும் கவனமாக இருக்கும். இறையியலுடைய பணி நம்முடைய நம்பிக்கையை விளக்க உதவி செய்கிறது, விளக்கி தருகிறது. 2வது நம்முடைய நம்பிக்கைகளை முறைப்படுத்தி தொகுத்து தருகிறது. ஆனால் இறையியல் படிக்கிறவர் இதில் ஒரு காரியத்தில் கடந்த முதல் காரியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் விஞ்ஞானமோ இன்றைய தத்துவங்களில் அடிப்படையிலே பைபிள் அந்த அடிப்படையில் தான் விளக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது தவறு என்பது போல இங்கும் சிலர் ஒரு தவறை செய்து விடுகிறார்கள். அவர்களுக்கு தோன்றின விதத்திலே ஒரு தலைப்பை எடுத்து அந்த தலைப்பிற்குள்ளே அந்த பகுதியை கொண்டு வருகிறார்கள், சிஸ்டமேட்டைஸ் பண்ணுகிறார்கள். எப்படி? அந்த செய்தி பைபிளுடைய அந்த வசனம் இருக்கிற பின்னணி அதனுடைய நோக்கம் கருப்பொருளிலிருந்து பிரித்தெடுத்து இன்னைக்கு இது சபை பிரிவினுடைய இறையியலில் படிக்க முடியும். அவர்களுக்கும் ஒவ்வொரு சபை பிரிவர்களுக்கு இன்றைக்கு முறைப்படுத்தப்பட்ட இறையில் இருக்கிறது, கத்தோலிக்கத்திற்கும் இருக்கிறது. ஆனால் என்ன நடைபெறுகிறது என்றால் ஒரு சபை பிரிவினரோ இல்லை ஒரு குறிப்பிட்ட நபருடைய ஒரு தனிப்பட்ட புரிதலுக்காக ஒரு தலைப்பை போட்டுவிட்டு அந்த தலைப்பிற்குள்ளே ஒருமனே ஒரு வார்த்தை கொண்டு வந்துவிட்டு இதுவும் அதை தான் பேசுகிறது என்று சாதிக்க முயல்வது. பைபிளுடைய அந்த வசனத்தினுடைய பின்னணியிலிருந்து அதை வெளியே எடுத்து விடக்கூடாது. அதாவது ஒரு ஒரு ரப்பர் பேண்டுனா எலாஸ்டிக் தன்மை இருக்கிறது, அதுக்கு ஒரு லிமிட் இருக்கிறது. அதே போல ஒரு பகுதியை எந்த அளவிற்கு எடுத்து முறைப்படுத்த வேண்டும், அதை எந்த அளவுலே பார்க்க வேண்டும் என்பதை தெளிவுடையவராக இருக்க வேண்டும். அதான் ஒரு இறையியலாளர் சோரன் கிர்கார்ட் என்ன சொல்லுகிறார் என்றால் மிகைப்படுத்தி பிரிக்கக்கூடாது.
தொட்டதையெல்லாம் ஏதாவது உள்ள பிரித்து அதை இதில் கொண்டு வர வேண்டும் என்று வெறுமனே அதற்காய் மாத்திரம் செய்யக்கூடாது. அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், மனிதன் காலத்திற்குள்ளே நேரத்திற்குள்ளே கட்டுப்படுத்தப்பட்டவனாக இருக்கும்போது எல்லாவற்றையும் அவனால் முறைப்படுத்தி தெளிவாக இதற்கு மேல் ஒன்றுமில்லை என்று நிச்சயித்து விட முடியாது. தேவனே செய்யக்கூடியதை, all of reality is a system for God but never for us. எல்லா உண்மைத்தன்மையும் அதனுடைய முழு வெளிச்சத்தையும் தேவனால் வெளிக்கொணர முடியும். ஆனால் நம்மால் அது முடியாது. இது இறையிலுடைய வரையறையில் கூட நாம் இதை படிக்கலாம். அதே போல சபை பிரிவினர் இறையில் என்று சொன்னேன். இப்போ கால்வினிய கோட்பாடை பின்பற்றுகிறவருடைய நிலைப்பாடு என்னவென்று சொல்லி பார்க்கும்போது, தேவன் சர்வ வல்லவர், அதே வேளையில் தேவன் சகலத்தை அறிந்தவர், எது எப்பொழுது நடைபெறும் என்று தீர்மானிக்கிறார். ஆகையினாலே அவரை யார் யார் ரட்சிக்கப்பட வேண்டும், யார் யார் ரட்சிக்கப்படக்கூடாதுங்கிறதை முன் குறித்து விட்டார் என்று வலியுறுத்தி பேசுகின்றனர். தேவனுடைய 2 குணாதிசயங்கள், ஒம்னிபொட்டன்ஸ் சர்வ வல்லமை, ஒம்னிஷியன்ஸ் சர்வ ஞானம். இந்த 2 குணாதிசயங்களை சார்ந்த வசனங்களை முறைப்படுத்தும் போது அங்கு மனித சுயாதீனத்திற்கு அங்கு இடமில்லை என்கிற கருத்து அவர்களால் முன்வைக்கப்படுகிறது. ஆனால் அந்த வசன பகுதிகள் முன்குறித்தலை குறித்திருக்கட்டும், தெரிந்தெடுப்பை குறித்திருக்கட்டும், தேவனுடைய சர்வாளுமை குறித்தாயிருக்கட்டும், தேவனுடைய சர்வ வல்லமை குறித்தாயிருக்கட்டும், அந்த வசனங்களை அதனுடைய சூழல், பின்னணி, நோக்கம் அதிலிருந்து முற்றிலுமாய் வெளியே எடுத்து மொட்டையாக தேவன் தெரிந்து கொண்டார், தேவன் முன்குறித்தார், ரட்சிப்புக்கு என்று முன்குறித்தார் என்று வெறுமனே பேசலாம், முறைப்படுத்தலாம். ஆனால் அது முழு பயனை தராது. சில இடங்களில் தவறான போதனைகளுக்கு வழிவகுத்துவிடும். இதே போல சிலர் முறைப்படுத்துகிறோம் என்று சொல்லி ரட்சிப்பின் படிகள் 4 படி 7 படி என்று படிகளை வச்சிருக்கிறார். பொதுவாக பெந்தேகோஸ்தே சபை பிரிவுகள் 4 படி என்று வைக்கிறவர்கள் 7 படி உண்டு. மனம் திரும்புதல், விசுவாசம், ஞானஸ்நானம், பரிசுத்த ஆவியானவரை காத்திருந்து பெறுதல், இல்லாவிட்டால் பாஷை அடையாளத்தோடு பெறுதல் என்கிற படிகள். சிலர் அதை தாண்டி வேறுபட்ட ஜீவியம், முழுமையான பரிசுத்தம் என்று படிகள் நீண்டு போகிறது. ஒரு ஆங்காங்கிருந்து ஒரு சில வசனங்கள் மட்டும் எடுத்து வச்சுட்டு ஒரு இதனை முறைப்படுத்திட்டு ரட்சிக்கப்படுவதற்கான படிகள் முறைப்படுத்தி விட்ட உடனே அது சரியாகிவிடாது. அநேகர் இந்த தவறை செய்கிறார்கள். இது சரியான இறையியல் அல்ல. ஆகையினாலே சரியான இறையியல் நமக்கு பைபிளுடைய முழு போதனை முறைப்படுத்தி தருகிறது. ஆனால் அந்த முறைப்படுத்தி தருகிற அந்த பணி எந்த விதத்தில் வருகிறது என்பதை நாம் கவனமாக இருக்க வேண்டும். அதனால ஒருத்தர் சிஸ்டமேட்டிக் தியாலஜி பேசின உடனே எல்லாமே சரின்னு நாம் எடுக்க முடியாது. அந்த சிஸ்டமேட்டிக் தியாலஜியில் எடுக்கிற ஒரு வார்த்தை எந்த அடிப்படையில் அவர் கொண்டு வருகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு ரட்சிப்பு என்கிற போதனையிலே ரட்சிப்பியல், சொட்டீரியாலஜி, இப்போ ரட்சிப்பு என்கிற ஒரு வார்த்தை எடுக்கிறாங்கன்னா சிலர் முடிவு பரியந்தான் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று இருக்கிற வசனத்தை எடுத்து நாம் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் முடிவு பரியந்த நிலை நின்றால் தான் ரட்சிக்கப்படுவோம் என்று பேசுகிறார்கள். வார்த்தை தமிழிலே ரட்சிக்கப்படுவான், ரட்சிப்பு என்று தான் வருகிறது. ஆனால் முறையாக படித்தால் தான் தெரியும், ரட்சிப்பு என்கிற வார்த்தையை மட்டும் வைத்து அது ஒரே அர்த்தத்தை தான் எல்லா இடத்திலும் கொள்ளும் என்று நாம் சொல்ல முடியாது. ரட்சிப்பு என்பது அடிப்படையிலே வடமொழி சொல் காப்பாற்றப்படுதல் என்கிற தமிழ் பொருளை தருகிறது. எதிலிருந்து காப்பாற்றப்படுதல் என்பது அதனுடைய பின்னணி தான் நமக்கு சொல்லித்தரும். தேவ கோபாக்கினிலிருந்து காப்பாற்றப்படுவதை தான் மீட்பு இல்லாவிட்டால் ஆவிக்குரிய ரட்சிப்பு என்று சொல்லுகிறோம். அதே வேளையில் உலக அழிவுகளிலிருந்து காப்பாற்றப்படுவதையும் உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலையிலிருந்து காப்பாற்றப்படுவதையும் ரட்சிப்பு என்று பைபிள் பேசுகிறது. இயேசுவின் சீஷர்கள் கேட்டார்கள், பேதுரு கேட்டார், ஆண்டவரே ரட்சியும், மடிந்து போகிறோம். பேதுருக்கு கடலிலே நடந்து விசுவாச குறைவினால் கடலுக்குள் மூழ்கி கொண்டிருக்கும்போது
ஐயோ ரட்சியும் ஆண்டவரே என்று கூப்பிட்டார். அப்படி என்றால் என்னை பரலோகத்திற்கு நரகத்திலிருந்து காப்பாற்றும் என்று சொல்லவில்லை, உயிரை காப்பாற்றும் என்று சொன்னார். இதை தவறாய் புரிந்து கொள்கிறார்கள். ஆக எனக்கு இப்படி செய்துவிட்டு ரட்சிப்பு என்கிற வார்த்தையை எடுத்துவிட்டு முடிவு புரியந்தன் இணைந்தால் ரட்சிக்கப்படுவான் என்று பேசுவது அது சரியான இறையியல் அல்ல, அது முறைப்படுத்தப்பட்ட இறையியல் அல்ல. ஆகையால் இறையியலை படிக்கும்போது அது நமக்கு பைபிளுடைய முழு போதனையை முறைப்படுத்தி தருகிறது. ஆனால் அதிலே கவனமாக இருக்க வேண்டும். முறைப்படுத்துகிறதில் எந்த அடிப்படையிலே அதை முறைப்படுத்துகிறார்கள் என்பதை வேதாகம தெளிவுரை கலை ஹெர்மெனூட்டிக்ஸ் வேத வியாக்கியான விதிகளின் அடிப்படையிலே தான் அதை முறைப்படுத்துகிறார்களா என்பதை கவனிக்க. முறைப்படுத்தி பல நிலைகளில் அதை முறைப்படுத்தி தொகுத்து படிப்பது நமக்கு எல்லா விதத்திலும் நல்லது, செய்யணும். இறையியல் படிக்கும் போது நடைபெறுகிறது. ஆனால் அதிலும் இந்த காரியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். மூன்றாவது, இறையியலுடைய பணி என்னவென்று சொன்னால், நம்முடைய நம்பிக்கையை காக்க, அதாவது நம்முடைய நம்பிக்கையை, கிறிஸ்தவ நம்பிக்கையை தற்காப்பு செய்யவும், அவிசுவாசிகளுக்கு ஒரு பாலமாக இருந்து சத்தியத்தை கொண்டு செல்லவும் உதவுகிறது. அந்த செல்லுகிற பணியை செய்கிறது. கிறிஸ்தவ சபையினுடைய துவக்கம் முதற்கொண்டு கிறிஸ்தவ நம்பிக்கை எதிர்க்கப்பட்டும் பரியாசம் செய்யப்பட்டு வந்திருக்கிறது. ஆகையினாலே கிறிஸ்தவ நம்பிக்கையை தெளிவுபடுத்தவும், கிறிஸ்தவர் அல்லாதவருக்கு கிறிஸ்தவ நம்பிக்கைகளை சரியான விதத்தில் கொண்டு செல்வதற்கான முறைகள் தேவைப்பட்டது. கிறிஸ்தவ சபை உருவான ரோம ஆட்சியுடைய காலகட்டத்திலே கிரேக்க ரோம கலாச்சாரம் முழுவதுமாக நிறைந்திருந்த பகுதியிலே இயேசுவின் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட போது சிலர் அதை பரிகாசம் செய்தார். எந்த அடிப்படையில் என்றால், உங்களுடைய கடவுள் எந்த ரூபமும் இல்லையே, பாருங்கள், எங்களுடைய கடவுள்கள் பல பல விதங்களிலே, பல பல பேர்களிலே, பல பல வடிவங்களிலே இருக்கிறார்கள். உங்களுடைய கடவுளுக்கு எந்த ஒரு ரூபமோ உருவமோ இல்லையே என்று சொல்லி அதை நகையாடினார்கள். நாம் எப்படி அப்போது கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் அவிசுவாசிகளுக்கு சத்தியத்தை தொடர்புபடுத்தி கொண்டு செல்ல வேண்டும் என்று ஆதி சபை பிதாக்கள் யோசித்த போது அவர்கள் ஒரு காரியத்தை செய்தார்கள். கிரேக்கர்களுடைய முக்கிய தத்துவவியலாளர்களாகிய குறிப்பாக பிளேட்டோ போன்றவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், இன்றைக்கு காணப்படுகிற அத்தனை வழிபாட்டு முறைகள், மனிதர்கள், இது எல்லாவற்றையும் தாண்டி இதற்கு மேலாக ஒரு பெரிய வல்லமை, ஒரு நபரோ வல்லமையோ ஏதோ ஒன்று இருக்கிறது, சுப்ரீம் பீயிங் ஒன்று இருக்கிறது. ஏனென்றால் இது எல்லாவற்றுக்கும் முதல்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஒன்று இருந்திருக்கணும். ஏனென்றால் ஒன்றுமில்லாமையிலிருந்து ஒன்று வர முடியாது. அப்போ ஏதோ ஒன்று முதல்ல இருந்தது. அந்த இருக்கிற முதலாக இருந்தது, மாறாதது, நிகரற்றது, அதிலிருந்து தான் மற்றவைகள் வந்திருக்கிறது. இதை சுப்ரீம் பீயிங் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த சுப்ரீம் பீயிங் என்னவென்று சொல்ல முடியல. அதுதான் நம்ம அப்போஸ்தலர் 17 படிக்கிறோம். அறியப்படாத தேவனுக்கு என்கிற ஒரு பலிபீடத்தை வச்சிருந்தாங்க. ஏனென்றால் அவர்கள் தெரிந்தனெல்லாம் வச்சிருந்தாங்க. இதை தாண்டி ஒன்று, இதற்கு அப்பாற்பட்டு இதை விட சிறந்த ஒன்று, தேவர் கடவுள் ஒன்று இருந்து விட்டால் என்ன செய்வதென்று சொல்லி தெரியாதுன்னு வச்சுட்டாங்க. அன்னோன் காட். அப்போ ஆதி கிறிஸ்தவ சபை பிதாக்கள் சிலர் என்ன செய்தார்கள் என்றால், குறிப்பாக ஜஸ்டின் மார்ட்டியர், கிளமண்ட் ஆஃப் அலெக்சாண்ட்ரியா, ஓரிஜன் போன்ற என்ன செய்தார்கள் என்றால், பைபிளிலே கிறிஸ்தவர்களுடைய தேவன், திரியேக தேவனை தான் அங்கு முற்காலத்திலே இந்த முதன்மையான ஒரு நபர் என்று அவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். அதே அப்படி இருக்கிற அப்படின்னால இது ஏதோ ஒரு அடிப்படையற்ற ஒரு நம்பிக்கை அல்ல, இது நிச்சயமாக இருக்கக்கூடிய ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய நம்பிக்கை என்பதை இந்த தத்துவங்கள் மூலமாக கிறிஸ்தவ நம்பிக்கைகளை நிலைநிறுத்த ஆரம்பித்தார்கள். நம்ம அப்பாலஜெட்டிக் தியாலஜி என்கிற ஒன்று இருக்கிறது, நிரூபணவியல் இறையியல் என்று. அது முக்கியமாக கிறிஸ்தவத்தினுடைய நம்பிக்கையை தற்காப்பு செய்தல்,
நிரூபணம் செய்தல் எப்படி, நம்முடைய நம்பிக்கையை குறித்து விசாரித்து கேட்கிறவர்களுக்கு கவனத்தோடு கூறுகிற முறைகள். பைபிளுக்குள்ள இருந்தும் கூற முடியும், பைபிளுக்கு வெளியிலே தத்துவங்கள், அறநெறி, விஞ்ஞானம் போன்றவைகள் மூலமாகவும் பேச முடியும் என்று நாம் பார்க்கிறோம். அதை குறித்து விவரமாக பிறகு பார்ப்போம். இவைகளை செய்ய முடியும். இறையியல் படிக்கும்போது இறையியல் இந்த ஒரு பணியை செய்கிறது, ஒரு பாலமாக விளங்குகிறது. கிறிஸ்தவ நம்பிக்கைகளை அறியாதவர்களுக்கு கொண்டு செல்லுகிற ஒரு பாலமாக இது விளங்குகிறது. சரியாக இறையியல் படிக்காத ஒருவர் ஆரோக்கியமான உபதேசத்தை, வேதாகம கிறிஸ்தவத்தை அவர் நிலைநிறுத்துகிற வகையிலே அவரால் பேச முடியாது. உதாரணத்திற்கு, சரியாக இறையியலை படிக்காத ஒரு நபரிடம் தேவன் நல்லவராயிருந்தால் ஏன் ஆபிரகாமிடம் பலி கேட்பார் என்று கேட்டால் அவரால் பதில் கூற முடியாது. தேவன் அன்புள்ளவராக இருந்தால் அமலேக்கியர்களை ஒன்று விடாமல் கொலை செய்ய தேவன் சொல்லுவாரா என்று கேட்டால் அவர்களால் அதற்கு பதில் கூற முடியாது. இயேசு கிறிஸ்து இன பாகுபாடின்றி அனைவரை நேசிக்கிறார் என்று சொல்லும்போது, ஒரு பெண்ணை பார்த்து நாய்க்குட்டி என்று சொன்னாரே என்று ஒரு கேள்வி கேட்டால் இறையியல் படிக்காத ஒருவர் பதில் கூறிவிட முடியாது. ஏதாவது சொல்லலாம், ஆனால் சரியான விதத்தில் கூற முடியாது. அப்போது கேட்கிறவர்களுக்கு சரியான விதத்தில் அதனுடைய நோக்கத்தை, செயல்பட்ட தேவனுடைய செயல்கள் ஏன் இந்த விதத்தில் இருந்திருக்கிறது, ஏன் இந்த காலகட்டத்தில் தேவன் இவைகளை அனுமதித்தார், இவைகளை தடுத்தார் என்கிறதை கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கும் நம்முடைய நம்பிக்கையை விசாரிக்கிறவர்களுக்கும் கொண்டு செல்வதற்கு பாலமாக செயல்பட்டு அந்த பணியை இறையியல் செய்கிறது. ஆனால் இந்த இடத்திலும் ஒரு கவனம் வேண்டும். என்ன கவனம் என்று சொல்லும்போது, கிறிஸ்தவ நம்பிக்கைகளை கலாச்சாரத்திற்குள்ளே கொண்டு செல்லுகிற அதே வேளையிலே கலாச்சாரம் கிறிஸ்தவத்தின் நம்பிக்கைகளை எதிர்மறையாக தாக்கத்தை ஏற்படுத்தாதபடிக்கு கவனமாக இருக்க வேண்டும். இதே இந்த 2ஆம் நூற்றாண்டிலே நிரூபணவியாளர்கள் செய்த காரியத்தை சொன்னேன். கலாச்சாரத்திற்கு ஏற்ற விதத்திலே தேவ நம்பிக்கை, தத்துவத்தின் அடிப்படையிலே தேவனை குறித்த நம்பிக்கையை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி பார்த்தார்கள். அது பிரயோஜனப்பட்டது. ஆனால் சில இடங்களில் அது என்ன நடைபெற்றது என்றால், சிலர் என்ன கேட்க ஆரம்பித்தார்கள் என்றால், அப்படியானால் பைபிளில் சொல்லுகிறது பைபிளில் சொல்றதுக்கு முன்பதாகவே பிளாட்டோ சொல்லியிருக்கிறாரே, அப்போ அவரும் சிறந்தவர் தானே, பைபிள் அப்படி அப்போ தனிச்சிறப்பு வாய்ந்த ஒன்றும் இல்லையே என்கிற கேள்வி சிலர் எழுப்பினார். இப்போ உண்மை என்னன்னு சொல்லி பார்க்கும்போது நற்கருத்துக்களை, உண்மைகளை பலர் பேசியிருக்கிறார்கள். ஆனால் அப்சல்யூட் ட்ரூத், தேவனையும் அவருடைய திட்டத்தை குறித்த முழுமையான உண்மையை வேறு எந்த நபரோ புத்தக தொகுப்போ வழங்கிவிடவில்லை. திருக்குறள்ல நல்ல கருத்து இருக்கிறது, நம்ம இருக்க முடியாது, உலக பொதுமுறை என்றெல்லாம் சொல்லுகிறோம். அதே வேளையில் பைபிள் சொல்லக்கூடிய முழுமையான செய்தி திருக்குறளிலே இல்லை. பல இடங்களிலே பைபிளுடைய செய்திக்கும் திருக்குறளுக்கும், குறிப்பாக தேவ நம்பிக்கையை பற்றி பார்க்கும்போது முரண்பாடு இருக்கிறது. இங்கு படிக்கிறோம், குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கத்தரால் வரும் என்று. திருக்குறளிலே படிக்கிறோம், தெய்வத்தால் கூடாதெனினும் முயற்சித்தான் மெய்வருத்த கூலி தரும் என்று படிக்கிறோம். கடவுளால் முடியாவிட்டாலும் நீ முயற்சி தான் வீழ்ச்சி அடைவாய், சுய முயற்சி. அது பொதுவாக திருக்குறள் சமண துறவிகளாலே எழுதி தொகுக்கப்பட்டது என்று நம்பப்படுகிறது, பல கருத்துக்களும். ஆகையினாலே ஒரு புத்தகத்தில் நற்போதகம் இருந்தவுடனே ஒரு காரியத்தை குறித்து முழுமையான, தெளிவான, முரண்பாடற்ற உண்மையை பூரணமாக வெளிப்படுத்துகிறது என்று சொல்ல முடியாது. ஆகையினாலே தத்துவங்களை வைத்து நாம் கிறிஸ்தவ நிரூபணவியல் செய்ய முடியும். அதே வேளையில் இந்த காரியங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும். ஆகையினாலே இறையியல் கிறிஸ்தவ நம்பிக்கையை கொண்டு செல்லுகிற
அவிசுவாசிகளுக்கும் விசுவாசிகளுக்கும் நம்பிக்கைகளை தொகுப்பை கொண்டு செல்லுகிற, தற்காப்பு செய்கிற அந்த பணியை செய்கிறதுடைய பாலமாக இருக்கிறது. அந்த பணியை செய்கிறது. நான்காவதாக, நம்முடைய சுய நம்பிக்கைகளை தர பரிசோதனை செய்கிறது. நம்முடைய நம்பிக்கைகள் நம்மை, ஒரு மனிதனை பரிசோதித்து பரீட்சித்து தீர்ப்பளிக்கிறது. அடிப்படையிலே மனிதன் பாவத்தில் பிறந்து பாவத்தில் வீழ்ச்சியடைந்து பாவத்தால் கட்டுப்படுத்தப்பட்டவனாக இருக்கிறான். ஆண்டவருடைய கிருபைதான் ஒரு மனிதனை கிறிஸ்துவின் மூலமாக நீதிமானாக்குகிறது, பரிசுத்தவானாக்குகிறது. இந்த ரட்சிக்கப்பட்ட பாவிகள், மீட்கப்பட்ட பாவிகளுடைய கூட்டம்தான் சபை என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த சபையிலே தான், இந்த உள்ளூர் சபையிலே தான் தேவன் வைத்திருக்கிற ஊழியங்கள் நிறைவேற்றப்பட்டு பக்திக்கு விருத்திக்கு ஏதுவாக போதிக்கப்படுகிறது. கிறிஸ்தவ நம்பிக்கைகள் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. தேவ நம்பிக்கையிலே அடுத்தடுத்த சந்ததிகள் புகட்டப்படுகிறார்கள். இறையியல் படிக்கும் போது என்ன நடைபெறுகிறது, அது என்ன பணியை செய்கிறது என்றால், ஒருவர் கிறிஸ்தவர் ஆகிவிட்ட உடனே அவர் தேவ திட்டத்தை குறித்து பூரணமானவற்றை அறிந்து கொள்வதில்லை. அவர் ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கைகளை கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது ஒரு தவறான நம்பிக்கையிலிருந்து முக்கியமான ஒரு காரியத்தில் சரியான நம்பிக்கைக்கு வந்து விடுகிறார். ரிப்பண்ட், மனம் திரும்பி விடுகிறார். தான் அடிப்படையிலே பாவி என்கிற தெளிவான உணர்வை பெற்று இரட்சகர் இயேசு மாத்திரமே என்கிற தெளிவான உண்மையான முடிவுக்கு வந்து விடுகிறார். அது மட்டுமல்ல, இறையில் என்ன பணி செய்கிறது, அதுவரை நீங்கள் நம்பிக்கொண்டிருந்தவைகளெல்லாம் அது பரீட்சிக்கிறது. அது கண்ணாடியை போல அதனுடைய உண்மையை படம் பிடித்து காண்பிக்கிறது. நம்முடைய நம்பிக்கை குறிப்பிட்ட இந்த காரியத்தில் சரியா தவறா, கிறிஸ்தவராக இது அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா என்கிறதை இறையில் காண்பித்து கொடுக்கிறது. அது ஒரு தனிநபராக இருக்கட்டும், ஒரு உள்ளூர் சபையாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், நம்பிக்கை மாத்திரமல்ல, அவளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில மதுபானம் குடிக்கலாமா? பைபிள் அதற்கு பதில் சொல்லுகிறது. வேறு சிற்றின்பங்களில் ஈடுபடலாமா? பைபிள் பாதை காண்பிக்கிறது. ஆகையினாலே பெர்மிசிபிள், நான் பெர்மிசிபிள், அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, அனுமதிக்கப்படாது இருக்கிறது. நான் நம்புவதிலே இதெல்லாம் இதுவரை நம்பிக்கொண்டது எது சரி எது தவறு, எதை சரியாய் நம்ப வேண்டும், எதை நாம் தவறாய் புரிந்து கொண்டிருக்கிறவர்களை கலைந்து விட வேண்டும் என்கிறது நமக்கு கற்றுத்தருவது இறையியல். இறையில் தெரியாத ஒருவர் சரியானவற்றை புரிந்து கொள்ள மாட்டார், அறிந்து கொள்ள மாட்டார். இப்போ ஏழைகளை குறித்த ஒரு பார்வை, வெறுமனே வாழ்க்கை நீ ஆசீர்வாதமாக இருப்பா என்று சொன்ன உடனே சிலர் நினைக்கிறார்கள் நீ ரொம்ப நல்லா இருப்பேன். ஆனால் நீ பிறருக்கு ஆசீர்வாதமாக இருப்பா என்றாலும் ஆண்டவர் ஆபிரகாமிடம் சொன்னது, யூ ஷால் பி எ பிளெஸ்ஸிங். உன் மூலம் உலகத்திற்கே ஆசீர்வாதம் உண்டாகும். உன்னிலிருந்து ஒரு தேசம் எழும்பும், உன்னிலிருந்து ராஜாக்கள் வருவார்கள். அதாவது அடுத்ததாக உன் தேசத்தின் மூலமாய், உன் குடும்பத்தின் மூலமாக தான், அந்த வழியில் தான் மேசியா வருவார். அவர் மூலமாக உலகத்திற்கு ஆசீர்வாதம். அந்த வகையில் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஆனால் இறையியலை சரியாக படிக்காதவர்கள் என்ன நினைக்கிறார்கள், நான் ஆசீர்வாதமாக இருப்பேன்னு சொன்னா என்னுடைய பணத்தில் நான் ஆசீர்வாதமாக இருப்பேன்னு பேசுகிறார்கள். அப்போ பணத்தை குறித்த பார்வை, பொருளாதார செழிப்பை குறித்த பார்வை ஒருவருக்கு ஒரு விதத்தில் இருக்கலாம். இல்லை 4 பிரசங்கிமார்கள் ஏதாவது 4 வசனத்திலிருந்து சொல்வதை வைத்திருக்கலாம். இன்னைக்கு
அநேக பிரசங்கிகளுக்கு வேறு ஒன்றும் பிரசங்கிக்க தெரியாது. இயேசுவை தேடி வா, நீ பணக்காரனாவாய். இயேசுவை தேடி வா, உன்னுடைய கஷ்டம் மாறும், உன்னுடைய வியாதி மாறும், தரித்திரம் மாறும். இதை தாண்டி அவர்களால் ஒன்றுமே பேச முடியாது. ஒரு நபர் இதுதான் கிறிஸ்தவம் என்று உள்வாங்கிய, ஒருவேளை அந்த நபருடைய செய்தியை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்திருக்கலாம். அந்த இடத்தில் கூட ஒப்பு கொடுத்து இயேசு தேவனுடைய பிள்ளையை மாறியிருக்கலாம். அதனால் அந்த பாஸ்டர் இல்லை போதகர் சொன்ன எல்லா காரியங்களும் சரியில்லை. அப்போ அவர் சொல்லுகிற அநேக காரியங்கள், வேறு காரியங்கள் தவறு என்பதை காண்பித்து கொடுப்பது இறையல். அதுதான் காண்பிக்கிறது இல்லை. அந்த இடத்துல அது தவறு, அது உண்மை கிடையாது. அவர் பணத்தை குறித்து பேசுகிற காரியம் உண்மை இல்லை, செழிப்பை குறித்து பேசுகிற காரியம் உண்மை இல்லை, தரித்திரருக்கு செய்யக்கூடிய காரியம் பேசுகிறதை காரியம் உண்மை இல்லை என்கிறதை காண்பித்து கொடுக்கிறது. இந்த 2ஆம் உலகப் போர் நடைபெற்ற காலகட்டத்திலே ஜெர்மானிய தேசத்திலே நாசி கட்சியுடைய தாக்கம் இருந்தது. அந்த நாசி கொள்கைகள் சபையிலே பேசப்பட்டதான், பிரசங்கிக்கப்பட்டதான். ஏனென்றால் இறையியல் என்பது வெறுமனே வாதம் செய்வது, தத்துவங்களை பற்றி பேசுவது மட்டும் என்று சொல்லி சிலர் புரிந்து கொண்டு அது நடைமுறை வாழ்க்கையிலே இவர் கிறிஸ்தவர் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது, என்ன செய்ய வேண்டும், என்ன கொடுக்க வேண்டும் என்கிறதை பற்றி அதிகம் பேசாமல் இருந்த சபை தலைவர்கள் நிமித்தம் கிறிஸ்தவ நம்பிக்கைகள் புறக்கணிக்கப்பட்டு நாசி கொள்கைகள் பேசப்பட்டு அது ஒரு எதிர்மறை விளைவுகளுக்கு வழிவகுத்தது. ஆகையினாலே சரியாக இறையியல் படிக்கும்போது தேவன் இருக்கிறார் ஏன் என்பது, தேவன் இருக்கிறார் ஏன் என்கிறதோடு மாத்திரம் அல்லாமல் நம்முடைய தனிப்பட்ட அனுதின வாழ்க்கையிலே நாம் செல்ல வேண்டிய பாதை என்ன. எல்லா வேத வாக்கியங்கள் தேவாவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கு நீதியை படிப்பித்திருக்கும். ஆண்டவர் வேத வாக்கியங்களை கொடுத்திருக்கிறது. டாக்டர் எது சரி, எது தவறு. தேவன் என்பவர் ஒருவர் தான் தேவன். எல்லாமே தேவனாகிவிட முடியாது. மனிதன் தன்னை கடவுள் என்று சொன்னால் அது தவறு. அப்போ அது வரைக்கும் மனிதனும் தன் கடவுளாக முடியும் என்று நினைத்து கொண்டிருக்கிறவர் இறையில் படிப்பார், கிறிஸ்தவ இறையில் சரியாய் படிப்பார் என்றால் இல்லை, நீ கடவுளாக முடியாது. கடவுள் என்பவர் ஒருவர் தான் கடவுள், நீ கடவுளுடைய படைப்பு. அப்போ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி ஒவ்வொரு காரியத்தில் மரித்ததற்கு பிறகு உன்னுடைய நற்கிரிகளின் அடிப்படையிலே அடுத்த வாய்ப்பு கொடுக்கப்படும் என்று ஒரு நம்பிக்கொண்டிருக்கலாம். ஆனால் அவர் இறையியல் படிக்கும்போது அவர் கற்றுக்கொள்வார், இல்லை, ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இறையியல் செய்கிற பணி என்னவென்றால் அது ஒருவருடைய நம்பிக்கையை பரிசோதித்து சரியான நிலையிலே அவர்களை தீர்த்து காண்பித்து அவர்களை பக்குவப்படுத்துகிறது. ஆகையினால்தான் இந்த கள்ளப்போதகர்கள் அவர்கள் எப்போதுமே தாங்கள் ஏன் நம்புகிறோம் என்பதற்கான, எதற்கு இதை பேசுகிறோம், எந்த அடிப்படையில் இந்த ஒரு காரியத்தை பேசுகிறோம் என்பதற்கான எந்த விளக்கத்தை கொடுக்க மாட்டார்கள். வெறுமனே கர்த்தர் சொன்னார் என்று சொல்லுவார். கர்த்தர் இப்படி பேசுவாரா என்று ஒருவர் கேட்டுவிட்டால் அதெல்லாம் என்கிட்ட கேட்கக்கூடாது, அதெல்லாம் கர்த்தரிடம் கேட்கணும். என்கிட்ட கர்த்தர் சொன்னார் சொல்லேன், அவ்வளவுதான். வேண்டுமானால் கர்த்தரிடம் போய் கேட்டுக்கொள், பார்த்துக்கொள் என்று மிரட்டுகிறார்கள். இல்லை, நம்முடைய நம்பிக்கைகள் பரிசோதிக்கப்பட வேண்டும். ஆரோக்கிய சரித்திர கிறிஸ்தவத்துடைய நம்பிக்கைகள் வெளிச்சத்திலே பரிசோதிக்கப்படும் போதுதான் அதனுடைய உண்மை விளங்கும். ஆகையினாலே அந்த பணியை செய்கிறது. சரியான இறையியல் படிப்புக்கு தன்னை உட்படுத்தினவர் கண்டிப்பாக அவர் அநேக காரியங்களில் தன்னுடைய நம்பிக்கைகளிலே சரியான நிலையிலே மாற்றத்தை கொண்டு வந்தாக வேண்டும். அதற்கு நிறைய வழி நடத்துகிறது. கடைசியாக இறையியல் பணி என்னவென்றால் அது சிந்தித்து செயல்பட வைக்கிறது. கான்டெம்ப்ளேஷன்.
வெறுமனே இறையியல் படிக்கிறது வந்து ஒரு வகுப்பறையிலிருந்து வகுப்பிலே பாடம் கேட்டு கொண்டிருப்பது என்று மாத்திரம் பலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல. 4ஆம் நூற்றாண்டை சார்ந்த கிரகோரி ஆஃப் நசரீனஸ் என்கிறவர் இப்படியாக சொல்லுகிறார்: இறையியலாளர்களுடைய ஒரு முக்கியமான வேலை என்னவென்றால் அவருக்குள்ளாக இருக்கிற இறையியல் நபரை பக்குவப்படுத்தி அதாவது பாலிஷிங், மெருகேற்றி அது ஒரு நல்ல ஒரு சிற்பமாக ஜொலிக்கிற வரைக்கும் அதை மெருகேற்றி வடிவமைக்க வேண்டும். இப்போ நான் சொன்னேன், ஒவ்வொரு மனிதனும் இறையியல் ஏதாவது ஒரு விதத்தில் சுய விதத்தில் கற்கிறவர், அதை பேசுகிறவர், அது இல்லாமல் முடியாதுன்னு சொன்னேன். ஆனால் எல்லாம் சரியில்லை என்று நம்ம அதை பல விதங்களில் பார்த்தோம். அப்போ ஒரு as a கிறிஸ்டியன் நாம் அதை நமக்குள் இருக்கிற இறையின் நம்பிக்கையை சரியான விதத்தில் பக்குவப்படுத்தி வடிவத்தில் கொண்டு வர வேண்டும். பிறக்கும் போது அப்படி பிறக்கிறதில்ல. கிறிஸ்தவர் ஆன உடனே அவருடைய நம்பிக்கைகள் எல்லாம் எல்லா விதத்திலும் சரியானதை பேசுகிறான்னு பார்க்க முடியாது. ஆனால் கிறிஸ்தவர் ஆகிவிட்டார். 2 வருடம், 3 வருடம், 5 வருடம், 10 வருடம், 15 வருடங்கள் ஆகிறது. இன்னும் கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படைகளை குறித்து சரியான தெளிவில்லாது இருக்கிறார் என்றால் அவர் எந்த விதத்திலும் அவர் சிந்திக்கவும் செயல்படவும் மறந்த மனிதனாக இருக்கிறார். வெறுமனே அவர் எப்படி சொல்றாரு, இவர் எப்படி சொல்றாரு, இந்த கோட்பாடு என்பது அல்ல. அதை அசை போடுவது போல சகையோ இயேசு எப்படிப்பட்டவரோ, so he is practically studying Christology. கிறிஸ்தியலை அவர் கற்க விரும்பினார். இயேசு எப்படிப்பட்டவரோ, அப்ப இயேசு எப்படிப்பட்டவரோன்னு சொல்லும் போது அந்த உள்ளத்திற்குள்ளே அந்த சிந்தை வந்தது. அந்த சிந்தை வளர்ந்து அது செயல்பாடாக மாறினது. ஆகையினாலே இங்கே தியானம் வருகிறது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஸோ இறையியல் ஒரு படிக்க ஸோ தேவனை பற்றியும் அவருடைய வார்த்தையை பற்றியும் அவருடைய திட்டத்தை பற்றியும் படிக்க தெய்வ திட்டத்தை அறியும் போது ஒரு பவுல் சொன்னது தான் நமக்கு ஞாபகம் வருகிறது. இஸ்ரவேலுடைய கடந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலத்தை குறித்து பவுல் ரோமர் 9, 10, 11 பேசி 11ஆம் அதிகாரத்தை முடிக்கும் போது அவர் 33ஆம் வசனத்தில் சொல்லுகிறார்: தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. பவுல் தேவன் எந்த விதங்களிலெல்லாம் அவருடைய திட்டம் இருக்கிறது அதை கிரகித்து பார்க்க முடியும். அந்த ஒரு ஆச்சரியத்திற்குள் நம்ம கொண்டு செல்லும். வெறுமனே தேவன் தங்களுடைய கைப்பாவையாக நினைத்து கொண்டிருக்கிறவர்கள், அவர்கள் பிசாசனால் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறவர்கள், அவர்கள் சுயமாய் சிந்தியாமல் ஒரு சுய சிந்தனை கூட இல்லை. இன்றைக்கு அனைவரிடம் அது இல்லை. தேவன் இப்படி இருப்பாரா, தேவன் இப்படி செயல்படுவாரா என்கிற சர்வத்தையும் உண்டாக்கினவர், மனிதர் கைகளால் ஒன்றும் கொள்ளாதவர், எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவரை இந்த அற்ப நிலையிலே பார்க்க முடியுமா என்கிற ஒரு சிறிய ஒரு கான்டம்ப்ளேஷன், சிந்தித்து உணர்தல் கூட பல நபர்களிடம் இல்லை. வேதனைக்குரியது. அதே வேளையில் இறையியலை படிக்கும்போது நம்முடைய சிந்தையை சரியான விதத்தில் கொண்டு செல்கிறது. எந்த விதத்தில் என்றால், சிலர் சிந்தித்து எப்படி சுய சிந்தனை பெருகி அது கனவுகளாக, தரிசனங்களாக, சொப்பனங்களாக, தீர்க்க தரிசனங்களாக, சுய தரிசனங்கள் வரும். தங்கள் சொந்த கற்பனையில் தேவனை வடிவமைக்கிறவர்கள், சொந்த ஆவியின் ஏவுதலை பின்பற்றுகிறவர்கள். கண்டிப்பாக சிந்திக்க வேண்டுமா, தியானிக்க வேண்டுமா? வேண்டும்.
ஆனால் அந்த தியானம், அந்த சிந்தை எந்த வரம்பிற்குள் நிற்க வேண்டும் என்பதை நீங்கள் இறையில் படிக்கும்போது தான் புரிந்து கொள்ள முடியும், சரியா அறிய முடியும். இது ஒன்று இல்லாதனால தான் கண்ணை மூடுறாங்க, அவங்க பாட்டுக்கு இருக்கிறாங்க, ஏதோ சிந்தித்து சிந்தித்து அவர்களுடைய தனி மண்டலத்திற்குள் சென்று விடுகிறார்கள். அவர்கள் அங்கு செய்யக்கூடிய காரியங்கள், பைபிள் தடை செய்கிற காரியங்கள் அநேக நடைபெறுகிறது. அந்த விதங்களிலே தேவன் செயல்படுவதில்லை. ஆகையினால் சிந்தனை நாமே சிந்தித்து நம்முடைய மனதையே கடவுளாக்கி விடக்கூடாது. கடவுளாக முடியாது, கடவுளாக்கி விடுகிறோம் என்கிற நம்பிக்கையிலே என்றால் நம்ம மனதிலே எதையும் கற்பனை செய்யலாம், எந்த விதத்திலும் கற்பனை செய்யலாம். அதை இன்னும் அதிகமாக போதை வஸ்துகளின் மூலமாக எதிர்மறையாக வேறு நிலைகளில் செய்கிறவர்கள் உண்டு. அது மிக சரீரத்திற்கு ஆபத்தானது, நம்முடைய ஆத்மாவுக்கும் கேடு. ஆகையினாலே நம்முடைய சிந்தனைகளை கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படுத்தி கண்ட்ரோலிங், இது அது the whole truth of scriptures, முழுமையான வேதாகம போதனை தான். சரி, கனவா அதனுடைய இது இவ்வளவுதான். எனக்கு ஒரு எண்ணம் வருகிறதா, அந்த எண்ணம் தேவனிடத்தில் வருகிறதா, அது வசனத்திற்கு வரம்பிற்கு உட்பட்டதா, இதெல்லாம் இறையியல் சரியாய் படிக்கும்போது சரியான சிந்தனை நமக்கு வரும். இன்றைக்கு அநேகருடைய திட்டங்களும் இந்த சிந்தனை தான் திட்டமாக வருகிறது. திட்டம் அதை எப்படி செயல்படுத்தலான்னு வருகிறது. தேவனை குறித்து சரியாய் அறியாதவர், சரியாய் இறையியலை அறியாதவர், அவரிடம் வேறொரு கள்ள போதகர், நான் ஒரு தரிசனம் பார்த்தேன், தேவதூதன் காலை 3 மணிக்கு என்னிடம் வந்து இப்படி இப்படி பேசினான், உங்களிடம் பணம் வாங்க சொன்னான் என்று சொல்லும்போது ஒரு தேவதூதர் சொல்லியிருக்கலாம். தேவதூதர் எப்படி வந்து யாரிடம் பேசுவார் என்பதை இறையியல் சரியாக படித்து அறியாதவர். இறையியல் படித்துன்னு சொல்லும் போது அது எந்த விதத்துல சரி சிக்குவார். ஆகையினாலே இந்த எதுவுமே நம்ம சிந்திக்காமல் இருக்கக்கூடாது. நம்முடைய எல்லா நம்பிக்கைகளையும் சிந்தித்து செயல்பட வேண்டும். அப்போ அது அவிசுவாசமாகி விடுமா என்று பார்க்கும்போது அவிசுவாசம் அல்ல. அதுதான் அன்சலம் என்கிற ஒரு இறைவாளர், கண்டர்பரியிலே ஆர்ச்சி பிஷப்பாக இருந்த அன்சலம் 12ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர் என்ன சொல்கிறார் என்றால், ஃபெய்த் சீக்கிங் அண்டர்ஸ்டாண்டிங், புரிதலை தேடுகிற விசுவாசம் அப்படின்னா என்னது? புரிஞ்ச பிறகு விசுவாசிக்கிறதல்ல. என்னென்றால் நாம் திரியேகத்தினுடைய எல்லாவற்றையும் புரிந்து திரியேக தேவன் திரியேகமாக இருக்கிறார் என்று விசுவாசிக்கவில்லை என்றால் திரியேகத்தினுடைய முழுமைத்தன்மை புரிய முடியாது. தேவன் வசனத்தில் வெளிப்படுத்தி இருக்கிற அளவுக்கு புரிய முடியும் என்றால் தேவன் அளவிட முடியாதவர். அளவிட முடியாதவரை அளவிட்டு புரிய முடியாது. ஆனால் விசுவாசிக்கிறவற்றை, நான் நம்புகிறவற்றை ஏன் நம்புகிறேன் என்பதை வசனம் வெளிப்படுத்தி இருக்கிற அளவு முடிந்த அளவு புரிய முயற்சிக்க வேண்டும். Not because he needs such proof in order to believe, but because his love for God is such that he must employ his mind in order to understand as much as possible. அதான் பவுல் பிலிப்பியருக்கு எழுதும்போது மூன்றாவது அதிகாரத்திலே சொல்வார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம், அது மாத்திரமல்ல என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. 10ஆம் வசனம், அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அறிந்து. 12ஆம் வசனம், நான் அடைந்தாயிற்று முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல். 16ஆவது வசனம், ஒரே சிந்தையாய் இருப்போமாக. 2 பேதுரு நிருபத்தில்
பேதுருவும் இந்த நிருபத்தை முடிக்கும்போது இதே கருத்தை தான் பதிவு செய்கிறார். 2 பேதுரு 3:18 நம்முடைய கர்த்தர் இரட்சகருமாய் இருக்கு இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். ஸோ அன்சலம் என்ன சொல்லுகிறார் என்றால் ஃபெய்த் சீக்கிங் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இந்த புரிதல் இது நம்முடைய வாழ்நாள் முழுவதும் அது வளர்ந்து கொண்டே இருக்கும். இறையியல் அந்த பணியை நமக்கு செய்கிறது. ஸோ இறையியலை படிக்கிறது, அடுத்தவர்களுக்கு விளக்குவது, அது ஒரு சந்தோஷமான, மகிழ்ச்சி நிறைந்த, ஆச்சரியமான ஒரு பணி. அது உண்மையை நமக்கு விவரித்து சொல்லுகிறது, கிறிஸ்தவ நம்பிக்கைகளை நமக்கு தொகுத்து தருகிறது, கிறிஸ்தவ நம்பிக்கையை தற்காப்பு செய்து அதை கிறிஸ்தவர் அல்லாதவர்களுக்கும் தடுமாறுகிறவர்களுக்கும் கொண்டு செல்லுகிற ஒரு பாலமாக இருக்கிறது. நம்முடைய சுய நம்பிக்கைகளை சரியா தவறா என்பதை காண்பித்து சரிபடுத்த செய்கிற பணியை செய்கிறது. கடைசியாக நம்மை சரியான சிந்தனையாளர்களாக மாற்றுகிறது, சிந்திக்க வைக்கிறது, தவறான சிந்தனைகளை வேறெடுத்து போடும்படிக்கு செய்கிறது. இந்த பணிகளை எல்லாம் இறையியல் நமக்கு செய்கிறது. இறையியல் ஒருவர் படிக்க படிக்க இந்த பணிகளெல்லாம் அது தொடர்ந்து படிக்கும்போது இந்த வேலைகளெல்லாம் அவங்க நடக்க ஆரம்பிச்சிடும். சரியான விதத்தில் சரியான நோக்கத்தில் படித்தார் என்றால் அது முக்கியம். சிலர் சரியான இறையியலை படிப்பார்கள், ஆனால் முழுமையாக அந்த நோக்கம் சரி வர இருக்காது. அது சரியான நல்ல நோக்கத்திலே, தேவ பயத்திலே, கர்த்தருக்கு பிரியமாக கர்த்தர் சித்தம் நிறைவேற்றுவதற்கென்று படிப்பார் என்றால் அது அவருக்கும் ஆசீர்வாதம், அது பிறருக்கும் ஆசீர்வாதம். இன்னும் இந்த முகவுரையிலே இறையியலுடைய புரோலிதோமினான்னு சொல்லுவாங்க, அறிமுகங்கள். இந்த அறிமுகத்திலே நீ இறையியலுடைய ஊற்று, சோர்ஸ், எந்த இறையியல் படிக்கிறோம் கற்றுக்கொண்டிருக்கிறோன்னா அதுக்குரிய ஊற்று என்ன? பைபிள். அது பைபிள் மட்டும்தானா? பாரம்பரியங்கள் வருமா? சபை பிரிவுகள் வருமா? அவைகளை நாம் பார்க்க வேண்டும். இறையியலுடைய வரையறை, அதை எல்கை, லிமிட் என்ன? இன்னும் இன்றைக்கு இருக்கக்கூடிய புதிய சிந்தனைகள், போஸ்ட் மாடர்னிசம் என்று சொல்லுகிறார்கள், நம்பின காலத்திற்கு அப்பால் உள்ள காலம் என்று சொல்லி. இந்த காலத்தினுடைய சிந்தனை ஓட்டத்தினுடைய மாற்றங்கள் என்ன? அது இன்றைக்கு பரவலாக என்ன ஒரு எதிர்விளைவுகளை கொண்டு வந்திருக்கிறது? அதன் மத்தியிலே நாம் எப்படி நல்ல இறையாளர்களாக திகழ்வது? இந்த காரியங்கள் எல்லாம் வரும் வகுப்புகளை நாம் படிக்க இருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுக்கு கிருபை செய்து ஆசீர்வதிப்பார். ஆமென்.